सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे मसूर्य प्राजापत्य व्यूहरश्मीन् समोह तेजो यत्ते रूपं कल्याणतमं तत्ते पश्यामि योगावसौ पुरुषः सोऽहमस्मि. சரி, இந்த ஸ்வரூபத்தை பார்க்கிறேன். இந்த லிங்க சரீரம் அங்கே சூரிய மண்டலமாக சூரிய கிரணங்கள் வழியாக போயிடுறது சூரிய மண்டலத்துக்கு. அப்புறம் என்ன சார் ஆறுது அப்படின்னு, அப்புறம் என்ன ஆறுதுங்கிறது கூட இங்கே சொல்லிவிடுறது இந்த உபநிடது. வாயுரநிலமமிர்தமதேதம் பஸ்மாம் தகும் சரீரம் ஓம் கிரதோஸ்மர கிருதஸ்மர கிரதோஸ்மர கிருதஸ்மர வாயுரநிலம் அமிர்தம். என்னுடைய மூச்சு காத்து இருக்க இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிற அந்த காத்து இது உள்ளேயும் வெளியும் துருத்தி பை மாதிரி போயிட்ட வண்டியில வந்துருந்தது. இப்ப வெளியே இருக்கிற காத்தோட ஒன்னா போயிட்டு இருந்தேன். அனிலம், அனிலம்னா காத்து, அனலம் அப்படின்னா நெருப்பு. அதான் வித்தியாசம். சூரிய அந்த காத்தானது மூச்சு காத்தானது வாயோட சேரட்டும். அமிர்தம் பவதம் சரீரம், இந்த சரீரம் இருக்கிற பத்மாம் தகம் தியாத், இந்த சரீரமா பத்மாக ஆக்கணும். இந்த சரீரமாக அப்படி பழக்கி வைக்கப்படாது. இந்த சரீரத்தோடு பத்மாம் தகும் சரீரம். ஏன்னா அந்த ஞானாகாரமான ஒரு சுரூபம் இதுக்கு வருது. ஞானத்தினால பத்மா ஆயிருக்கணும். இது இந்த மனுஷ சரீரமானது எப்படி ஆத்ம ஜானம் வந்திருக்கு. ஞானா சர்வ கர்மாணி பத்மசாஸ்திர தர்ஜன அப்படின்னு எல்லாவற்றையும் பத்மாவை ஆக்கி கொண்டு இருக்கணும். ஆனா எனக்கு அது முடியல. அதனால அட்லீஸ்ட் இதாவது பத்மாவா ஆகட்டும். அதனாலதான் யதீஸ்வரால அவளுக்கு ஞானம் வந்து சரீரம் பத்மா ஆகுதுங்கிற நினைப்புல இருக்கக்கூடாது. அவளை வந்து பூமியோட பூமியாக சேர்த்து வைக்கிறோம். அதனால அவளுக்கு மட்டும்தான் அப்படி, மற்றவர்களுக்கு எல்லோருக்கும் பத்மாந்தகம் சரீரம் அப்படின்னு சொல்லியிருக்க. அதோட ஒரு வருஷம் ஆகலைன்னா சம்பத்சரோ வை பிரஜாபதி அப்படின்னு வேதம் சொல்றது. ஒரு வருஷம் ஆகலைன்னா அதுக்கு முன்னால வேணா கலனம். ஒரு வருஷம் 364 நாளும் 12 மணி நேரமும் ஆயிடுது. ஏன்னா தகனம் தான். அதான் இந்த சரீரம் அப்படின்னா பத்மாந்தகம் சரீரம் அப்படின்னு சொல்றது. ஆகையால் கிரதோ ஸ்மர, ஹே கிரதோ, நான் இத்தனை நாளா பண்ணினேனே, கர்மாவை பண்ணினேனே, உபாசனம் பண்ணினேனே, அதெல்லாம் நினைக்க வேண்டியதான சமயம் வந்தாச்சு. இதுபாட்டு வேற எங்கேயோ இருக்காது. கிரதோஸ்மர கிரதகம் ஸ்மர, நான் என்னென்ன பண்ணினேனோ, எத்தனை நாள் நான் ராமநாமாவை சொன்னேனோ எல்லாம் ஞாபகம் வச்சுங்க, இல்ல கணக்கு எழுதிங்க. கிரதோஸ்மர கிரதகஸ்மர கிரதோஸ்மர கிரதகஸ்மர அப்படி 2 தடவை எதுக்கு சொல்றது? இனிமேல என்னால ஒண்ணும் பண்ண முடியாது, இது ஞாபகம் வச்சுங்க அப்படின்னு பண்ணினதான அந்த சொரூபம் எல்லாம் இத்தனை நாள என்ன பண்ணாங்க ஞாபகப்படுத்திக்கிறான் அப்படிங்கிறது. வாயு இது அச இதானீம், இப்பொழுது மம மரிஷ்யதா வாயு பிராணா, நான் இப்பொழுது சரீரத்தை தியாகம் பண்ணி கொண்டிருக்கேன். இப்பொழுது இந்த சரீரத்தில் இருக்க அந்த வாயுவானது பிராணா அத்தியாத்ம பரிச்சேதம் இந்நேரம் இந்த சரீரத்துக்குள்ளேயே இருந்தது. இந்த சரீரத்துக்குள்ள இருக்கிறது எனக்குடையதான ஒரு கட்டுப்பாட்டை விட்டுவிட்டு அதிதெய்வதமாத்மாரம் சர்வாத்மகம் எங்கும் வியாபித்துக் கொண்டிருக்கக்கூடியதான இந்த வாயுவோட ஒன்னா போகட்டும். அனிலம் அமிர்தம் சூத்ராத்மானம் பிரதிபத்தியதாமிதி வாக்கிய சேக. இந்த காத்துல வெளியில இருக்கிற காத்துல உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணனுக்கும் அதே விதமா இருக்கக்கூடியதான சூத்ராத்மா ஹிரண்யகர்பர் அவரோட ஒன்னா போய் சேரட்டும். லிங்கம், இந்த லிங்க சரீரம் ஒண்ணு இருக்க, எது சப்தக்க ஸ்ரோத்ர ஜிஹ்வா கிராணங்கள் எனக்கூடியதான 5 புலன்கள், வாக்பாணி பாத வாயுபஸ்தம் எனக்கூடியதான 5 செயல் புலன்கள், பிராணாபான வியானோதான சமானம் எனக்கூடியதான பிராணங்கள், பஞ்ச பிராணங்கள், மனசு புத்தி சித்தம் அகங்காரம் எனக்கூடியதான 4 அந்தக்கரண விசேஷங்கள்,
கர்மாக்கள் இவைகள் எல்லாமும் சேர்த்து லிங்கம்னு பேர். இது என்ன? அதோட மட்டுமல்ல, ஞான கர்ம சம்ஸ்கிருதம். நான் பண்ணியதான உபாசனம் என்ன, கேட்டதான வேதாந்தங்கள் என்ன, பண்ணியதான கர்மாக்கள், இதுதான் பின்னால வருதுன்னு. சேர்த்து வச்சுட்ட காசு எல்லாம் ஒண்ணும் வராது. எது கூட வருது? பண்ணியதான உபாசனை, கேட்டதான வேதாந்தம், பண்ணியதான கர்மாக்கள். ஞான கர்ம சம்ஸ்கிருதம் இத்தனையோட உத்கிராமதோ இது கலப்பட்டும். இது திரட்டவியம். என்ன? மார்க்கயாச்சன சாமர்த்தியால், எனக்கு வழியை காட்டுங்கிற இடம் தான். அப்ப என்ன? இத்தனையும் எடுத்துட்டு போறான்னு அர்த்தம். அத இத சரீரம், இந்த சரீரமானது அக்னௌ ஹுதம், அக்னியில் ஹோமம் செய்யப்பட்டது. ஞாபகத்துக்கு அவர் சரீரத்துல நிர்வகிச்சார்னு சொல்றா. ரொம்ப தப்பது. என்னைக்கு விவாகமாச்சோ அன்னியிலிருந்து இவன் அக்னி உபாசனம் பண்ணி கொண்டிருக்கான். அக்னி உபாசனம் பண்றது அவனையங்காரபத்தின் தட்சிணாக்கிரிங்கிற அக்னி உபாசனம் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில எந்த அக்னியில உபாசனம் பண்ணிட்டு இருக்கானோ அந்த அக்னியில இந்த சரீரமாக ஹோமம் செய்யப்படும். அதனால என்ன? எந்த சரீரம் இத்தனை நாளா உள்ள இருக்கிற பிராணாக்கினியை காப்பாத்திட்டோ அந்த அக்னியில இந்த சரீரமானது ஹோமம் செய்யப்படுறது. அந்த ஆச்சாரியர்கள் வேதங்கள்ல என்ன சொல்றதோ, அந்த கர்மாக்கள்லாம் என்ன சொல்லி இருக்கோ அங்க எத்தனையும் போகுதுன்னு அதை கரெக்டா சொல்றேன். ஒரு நீங்க போகப்பட பாஷ்யத்தை ரசிச்சு பார்த்தேன்னா வேத பாஷ்யம் முழுக்க வாசி அதுல என்ன ரகசியம் இருக்கோ அத்தனையும் அப்படியே எழுதியிருக்க. அது சாதாரணமா ஓடி போயிட்டே இருக்க. நம்ம இந்த சரீரமானது அக்னௌ ஹுதம், அக்னியில் ஹோமம் செய்யப்பட்டு பஸ்மாந்தம் பூயாத் பஸ்மவாஹட்டும். ஓம் இது யதோபாசனம், எப்படி நீங்க உபாசனம் பண்ணிடோ அதுக்கு தக்கவாறு. ஓம் பிரதீகாத்மகத்வா, தாங்கள் என்ன மந்திரம் சொன்னாலும் பஞ்சாட்சரம், அஷ்டாட்சரம், சோடசாட்சரம், விம்சத்தியட்சரம், எந்த அட்சரம் சொன்னாலும் கடைசியில எல்லா அட்சரத்துக்கும் பிரதீகம் இது ஓம் எனக்கூடியதான். அங்கேதான் அங்கிருந்தா எல்லாம் வரும். ஓமித்யேததக்ஷரம் இதகம் சர்வம் அப்படின்னு ஆரம்பிக்கிறது. அதனால யோவேதாதோஸ்வர புரோக்த வேதாந்தேஜ பிரதட்சித அப்படின்னு வேதத்து முதல்லையும் வேதத்தின கடையிலையும் ஓங்கார ரூபமா தான் இல்லாம இருக்கு. ஆகையால் எல்லா மந்திரங்களும் ஓங்கார ரூபமா இருக்கிறதுனால யதோபாசனம் ஓம் பிரதீகாத்மகத்வாத் சத்யாத்மகம் அக்னியாட்சம் பிரம்மா அபேதேன உச்சதே. அதனால இங்க ஓம் பிரதீகம், ஓம் பிரதீகமான எந்த ஸ்வரூபம் உண்டோ அதுக்கு ஸ்வரூபம் சத்யாத்மகம், அதனுடைய ஸ்வரூபம் பிரம்மம். ஆகையால் தாங்கள் யார உபாசிக்கிறீங்களோ, ஒரு காளியை உபாசிக்கிறீங்கன்னா காளிக்கு ஒரு மந்திரம், அந்த மந்திரத்துக்கு ஸ்வரூபம் என்ன ஓங்காரம், அந்த ஓங்காரத்தினுடைய ஸ்வரூபம் என்ன காளிங்கிற உருவத்தோட இருக்கிற தெய்வம், அந்த உருவத்தோட இருக்கிற தெய்வத்தினுடைய ஸ்வரூபம் என்ன சுத்த பிரம்மம், அதான் சத்தியம். ஓம் பிரதீகம் மந்திரமானது ஓம் பிரதீகம், அந்த தெய்வமானது ஓம் பிரதீகம், அது சத்தியஸ்வரூபமாக இருக்கு. அந்த சத்தியஸ்வரூபமாக அக்னிஸ்வரூபமாக இருந்து கொண்டு அது நீங்க சொல்லக்கூடியதான பிரம்மாபின்னமாக இருக்கு. ஆகையால் எல்லாம் பிரம்மமா ஆச்சு. ஏ கிரதோ சங்கல்பாத்மகா. அதனால நீங்க எந்த தெய்வத்தை வச்சாலும் உபாசனம் பண்ணினாலும் கடைசியில் எங்கே போய் சேர்றது? எல்லாமும் எப்படி ஆகாசா சத்தம் தோயம் எதாகத்தி சாகரம், அதே விதமாக பிரம்மத்தோட போய் சேர்றது. அந்த பிரம்மமே சங்கல்பாத்மக ஸ்மரா, நினைங்கோ. என் மம ஸ்மர்த்தவியம் சத்திய காலோயம் ஆகதா, என்ன நினைக்க வேண்டியதான காலம் வந்தாச்சு உமக்கு. என் மம ஸ்மர்த்தவியம் சத்திய கால, என்ன பத்தி நினைக்க வேண்டியதான பொழுதாவது வந்தது. அயம் பிரத்யுபஸ்தாபித அதா ஸ்மரா, ஆயால் நினைங்கோ. ஏகாவந்தம் காலம், இதுவரைக்கும் இத்தனை நேரம் பாவிதம் கிருதம். ஏ அக்கனே, நான் என்னென்ன பண்ணினேன், என்னென்ன பாவிச்சேன், என்ன சொல்றாங்க, மறுபடியும் ஸ்வர்கலோகத்துக்கு மட்டும் அழைச்சிட்டு போயிடாது. உபாசனம் பண்ணிருக்கேன் சாஸ்வதமாக, இந்த பிரம்மலோகம் மட்டும் அங்கே அழைச்சிட்டு போங்க. திரும்பி இந்த லோகத்துக்கு வரல எனக்கு இஷ்டம் இல்லை. நிறைய தடவை சொர்க்கலோகத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. அயல் வேணும், அதனாலதான் உபாசனம் பண்ணிருக்கேன். இந்த பிரம்மலோகத்துக்கு அழைச்சிட்டு போங்க. புனராவரத்து ரகிதமாக இந்த சம்சாரத்துல 17-14 பவனங்கள்ல எங்கேயும் பிறக்கதோ எனக்கு ஆசை இல்லை. ஆகையால் அதை விட்டு பறவை இல்லாதான அத்தியுத்தவமான பரமபதத்துக்கு அழைச்சிட்டு போங்க. அங்க வைகுண்டல இது பிரம்மலோகம் போறவையான அங்கே ஞானம் வந்து அங்கே நாங்க போறோம். அதனால் மறுபடியும் இந்த சம்சாரத்துல பிறக்க விருப்பம் இல்லை அப்படின்னு புனராவர்த்த ரகிதத்துவங்கிற ஒரு தர்மமாக இங்க சொல்லப்படுறது. அது அடுத்த மந்திரம். அஸ்மேன யசுபதாராய அஸ்மான்
விஸ்வானி தேவ வயுனானி வித்வான் யோத்யஸ்மத்யுதானமேன உயிஷ்டாந்தே நம உக்திம் விதேமா. ஏ அர்ஜுனே, சுபதா நயா, அழகான வழியில் எங்களை அழைச்சுன்னு போங்க. அழகான வழி என்னன்னு, யமதர்மராஜா ரூபத்துக்கு போறதுக்கு வழியில ஊசி பாசம் அப்படி எல்லாம் நிறைய இடங்களாம் பல் தரதரான்னு எழுதிட்டு போவாராம். அப்படியெல்லாம் கிடையாது. எங்களுக்கு சோபனமான வழியில் அழைச்சிட்டு போகணும். திரும்பி வரக்கூடியதான வழி வேண்டாம் எங்களுக்கு. ஏன்னா போயிட்டு போயிட்டு வந்து அழுத்து போயாச்சு. நல்ல புதுசான வழிக்கு அழைச்சிட்டு போங்க. ராயே என்னன்னா எங்களுக்கு க்ஷேமம் ஏற்படணும், சுகம் ஏற்படணும். அஸ்மான் விஸ்வானி தேவ வயுனானி வித்வான். ஏ தேவா, வயுனானி நாங்கள் என்ன கர்மாக்களை பண்ணினோமோ, என்ன உபாசனை பண்ணினேனோ அதெல்லாம் வித்வான் தங்களுக்கு தெரியும். நான் என்னென்ன பண்ணினேன்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா இல்லையா? எத்தனை நாள் உபாசனை பண்ணிருக்கேன், எத்தனை நாள் பகவன் நாமாவை சொல்லிருக்கேன், எத்தனை நாள் சதாச்சாரமா இருந்திருக்கேன், அவன் எல்லாம் தெரியுமோ இல்லையோ? ஹே வித்வான் ஜானன் சொன்ன உலகத்துல எல்லாவற்றையும் தெரியுமே. விஸ்வானி, உலகத்துல இருக்கிற எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் தாங்கள். ஆகையால் என்ன மட்டும் நல்ல வழியில அழைச்சுன்னு போங்க. ஏனஹான பாபம். இந்த பாபமானது ஜுகுதானம், குட்டிலம், வஞ்சனாத்மகம். நம்ம கிட்டே இருந்து நல்லது பண்றா போல இருக்கும், குழியில தள்ளிவிடும். அதனால பாபம் கண்டா எல்லாருக்கும் பயம். ஆயால் இந்த பாபமானது என்கிட்ட இருக்குமையானால், என்னைக்காவது என் மனசு தப்பிதமாக சேர்ந்து இருக்கவையானால் என்ன, அதை பிரிச்சு எடுத்து தூர போட்டிருந்தோன்னு எங்களிடத்துல இருந்து பாபத்தை தூக்கி அந்த பக்கம் போட்டிருந்தோன்னு. இதுதான் நீலண்ட தீட்சிதர். லோகத்துல தேவதைகள் எல்லாம் பாபம் இருந்தா அதை தூக்கி அப்புறப்படுத்துறாளோ இல்லையோ, அதே மாதிரி என் மனசுல பாபம் இருந்தா அதை தூக்கி போடு. அந்நியத்ரவா சங்கரமைய, எங்கிட்ட இருக்கிற தூக்கியாவது போடுங்க, இல்லைன்னா வேற யாருக்க தள்ளி விடுங்கிறாரு. அதுக்காக வியாக்கியானம் பண்றாரு. வேற எங்களுக்கு இல்லையப்பா. நம்ம பாபம்னு பாபத்தை பூசிட்டு பிரார்த்தனை பண்றது ரைட். ஆனா பாபத்தை தள்ளி வேற எங்கேயாவது போட்டுருன்னு சொன்னாலும் அதுக்கு பிரதாரணிகத்துல தேவதைகள் எல்லாம் பாபத்தை தூக்கி திக்கு நுனியில போட்டாலாம். அதனால பாரினுக்கு போனா பாபம் ஓட்டுவோம்னு சொல்றாங்க. அப்படிங்கிறது அங்கே இருக்கு. இன்னொருத்தர் இடத்துல தள்ளி விடுங்கிறதுக்கு இடம் எங்கேயே இல்லையேன்னா அதுவா யோதி பிரிச்சு வேற எங்கேயாவது போடுன்னு இங்க இருக்கேன்ட்டார் வியாக்கியான கருத்து. அவர் பாவம் இதுக்கா கட்டப்பட வேண்டியதா வந்துருக்கு. என்ன கவிகள் மனசுல வேதத்தை படிச்சு படிச்சு எங்கேயாவது மூணல் நொடுக்குல இருக்கிற அம்சம் கூட கவித்துவத்துல தானா ஓடி வரும். அதுக்காக சொன்னேன். என்னால இப்ப என்ன பண்ண முடியும்? எழுந்து நமஸ்காரம் பண்ண முடியாது. அதனால நம்ம வாயால சொல்றேன், எழுந்து சாட்டாங்கமாக நமஸ்காரம் பண்ண வேண்டாம். பண்ணியாச்சு, சரியும் முடியல, மரண தசையில இருக்கேன். என்னன்னா நமகா இல்ல வேணா ஒரு 1000 நமஸ்காரம் வச்சுக்கோ போட்டேன். நிறைய நமஸ்காரங்கள் எனக்குடையதான வார்த்தையை சொல்லுகிறது. ஆகையால் எங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு உத்தராயண மார்க்க யாத்திரம் தட்சிணேன மார்க்கேன கதா கதலட்சணேன அதோ யாச்சே துவாம். அதனாலதான் கேட்கிறவங்கள புன கமனா கமன வர்ஜிதேன. இதெல்லாம் நான் போனேன், மறுபடியும் சம்சாரத்துல வரக்கூடாது. வேண்டாம் சார். நாயாகவும் பாம்பாகவும் பூனையாகவும் எத்தனை ஜென்மாக்கள் இருக்கு, எத்தனை கட்டப்பட்டாச்சு. அப்பப்போ சுகமா இருக்கும் நினைச்ச ஒரு நாளும் சுகம் கிடைக்கல. வேண்டாம், இந்த ஜென்மா வேண்டாம். கதா கதலட்சணே அதோ யாதேத்வாம் புனః கமனா கமன வர்ஜிதேன சோபனேன பதானயா. எதற்காக? ராயே கனாயா, பணத்துக்காக. ரை சப்தத்துக்கு பணம்னு அர்த்தம். இங்க பணம்னு என்ன அர்த்தம்? பிரம்மலோகத்துல செல்லுபடியாக வேண்டியதான பணம். என்னது? கர்ம பல போகாயா. இத்தனை நாளா நான் பண்ணினேனே, இந்த பகம் கிடைக்கணும். அஸ்மாத் யதோக்த கர்ம பல விரிட்டானி விஸ்வானி. என்னென்ன புண்ணியங்கள் பண்ணியிருக்கேனோ அதற்கு என்னென்ன பலம் உண்டோ அவையெல்லாம் தாங்கள் அறிவேன். வேதோக்தமான கர்மாக்கள் என்ன, உபாசனைகள் என்ன, அதற்கு என்னென்ன பலம் என்ன, எல்லாவற்றையும் அறிந்தவர்கள் தாங்கள். ஆகையால் யதோக்த அஸ்மான் யதோக்த தர்மபல விசிஷ்டான் விஸ்வானி சர்வாணி ஏ தேவா வயுனானி கர்மாணி பிரஜானானி வா. நாங்கள் என்னென்ன கர்மாக்களை பண்ணினேனோ, என்னென்ன ஞானம் எங்களுக்கு உண்டாச்சு, உபாசனாரூபமான ஞானமோ
வேதாந்த சிரவணரூபமான ஞானமோ இவையெல்லாம் எங்களுக்கு என்ன இருக்கோ எல்லாவற்றையும் தாங்கள் அறிவேன். அறிஞ்சதுனால் அது தகுந்ததான் லோகத்துக்கு அழிச்சுன்னு போங்க. கிஞ்ச அதோட மட்டுமல்ல, யுயோதி வியோதயா விநாசயா, எங்கள் மனசுல இருக்கிற பாபத்தை அகற்றுங்கள். அஸ்மத்தா, எங்களிடத்துல இருந்து மனசுல எந்த பாபம் இருந்திருக்கலாம் அதை எங்க மனசுல இருந்து அகற்றுங்கள். ததோ ஜுகுராணாம், அதே விதமாக கூட்டிலம் வஞ்சனாத்மகம், ஏமாற்றி கொண்டிருக்கக்கூடியதான இந்த பாபம் இருக்கு, அது குட்டிலமாக இருக்கு, அது நேரா இல்ல, ருஜுமார்க்கமா இல்ல, அது வளைஞ்சு வளைஞ்சு இருக்கு. நமக்கு ஏதோ ஒரு சமயத்தில் அப்படியே நமக்கு துக்கத்தை கொடுக்கிறது இந்த பாபம். குட்டிலம் வஞ்சனாத்மகம் ஏனா பாபம் காட்டோ வயம், அதை நாசம் பண்ணுங்க. அதை நாசம் பண்ணல காட்டோ வயம், அதனால நாங்கள் விசுத்தா சந்தா என்ன பண்றது, தானேன அனீஸ்வரன் குணான்னு தியானம் பண்ணினத்தினாலேயோ ஜபம் பண்ணினத்தினாலேயோ இவை எல்லாரும் அனீஸ்வரமான குணங்கள் மனசுல இருக்குமே அதெல்லாம் போயிடுறது. நம்ம ஜீவனுக்கு என்னென்ன பாபங்கள் ஏற்படுறதோ அவையெல்லாம் ஜபத்தினாலையும் உபாசனையினாலையும் தியானத்தினாலையும் போறதுன்னு தர்மசாஸ்திரம் சொல்றோம். ஆகையால் அதெல்லாம் போகட்டுமே. அதனால ததோவயம் விசுத்தா சந்தா, சுத்தமாக ஆகி இஷ்டம் பிராப்தியாமஹா, எங்களுக்கு இஷ்டம் இது பிரம்மலோகத்துல போய் வேதாந்தம் கேட்டு மோட்சத்தை அடையும், அதை அடையட்டும். இத்யபிப்ராய கிந்து, ஆனால் வயமிதானே தே நசக்ரமஹ பரிசர்யாம் கர்த்தும், ஏ பகவானே இப்பொழுது நாங்கள் உங்களுக்கு பரிசரியை பண்ண முடியாது, எங்களுக்கு வயசு ஆயுது, சக்தி இல்லை சரீரத்துல. ஆயம் பரிசர்யாம் கர்த்தம் நசக்ரமஹ, அதுல பூயிஷ்டாம் பகுதராம், நிறைய தரம், தே துப்யம் நம முக்திம் நமஸ்கார வச்சனம் விதேமா, நாங்கள் நமஸ்காரம் பண்ணுகிறோம்னு கை கூப்பிட்டு, கை கூப்ப கூட சுத்தி இருக்காது பிராணம் போற சந்தர்ப்பத்துல. அதனால வாக்கால சொல்றோம், நமஹான்னு சொல்லுவோம் போக. அதுல நம முக்திம் நமஸ்கார வச்சனம் விதேமா நமஸ்காரேன பரிசரேனா, நமஸ்காரம் அப்படிங்கிற வார்த்தையினால உங்களை தோற்றம் பண்ணுகிறோம். ஆயால் எங்களுக்கு க்ஷேமம் உண்டாகட்டும், எங்க பாபம் போகட்டும். அதனாலதான் இப்பவே நீங்க சொல்றப்ப ஸ்ரீமாத்ரே நமஹா ஸ்ரீ மகாராஜ்ஞி நமஹா இந்த நமஸ்காரம் இப்பவே சேர்த்து வச்சிருக்கோம். எதற்காக இப்ப சொல்லிட்டு இருக்கேன், சாஸ்நாமங்கள்லாம் சொல்றப்ப பூஜை பண்றதுக்காக நமஹாங்கிறத நம முக்திம் விதேமா அப்படி சொல்லி இது நமஹான்னு சொல்றதே ஒரு நியாயமா நமஹா எல்லாம் அறியுங்க. அதை பார்த்து என்ன அழகான லோகத்துக்கு இதுன்னு போங்க. ஆமா, உன் மனசுல பாபம் இருக்கேப்பா, பாபம் இருந்தா நான் எப்படி தேவதா லோகத்துக்கு இதுன்னு போவேன் அப்படிங்கிறீட, நான் தான் உங்களுக்கு நமஸ்காரம் பண்றேன்னு. அதனால இரண்டு ஏனான பாபம், என்னிடத்துல இருக்கக்கூடியதான பாபங்கள் மனுஷால வஞ்சனம் பண்ணி அவளை மறுபடியும் சம்சாரத்துல தள்ளக்கூடியதான பாபங்கள் ஏதாவது என் மனசுல இருக்குமே ஆனால் அதை என்ன பண்ணுங்க, பிரியுங்க. என்ன இடத்துல இருந்து பிரிச்சு வேற எங்கேயாவது அந்நியத்துல சங்க மையவா வேற யாருக்காவது கொடுத்துருக்கோம். என்ன ஒண்ணும் உங்களை நாதம் பண்ண முடிஞ்சா படிங்க, வேற எங்கேயாவது போட்டு போன ஜூராணம் வஞ்சகமா இருக்கக்கூடியதான பாபம், எனக்கு சம்சாரத்தை தள்ளக்கூடியதான பாபத்தை வேற எங்கேயாவது தள்ளி விடுங்க. இப்ப அதுக்கு நான் என்ன பண்றேங்கிறடா, நம முக்திம் விதேமா, என்னால முடிஞ்சது அநேக நமஸ்காரங்கள் சொல்லுவேன், அவ்வளவுதான். வீடு வந்து சேவிக்க முடியாத அந்த நிலை இல்லை. இப்ப என்ன பிராணம் போற சமயத்துல இதெல்லாம் நடக்காத காரியம். ஆயால என்ன பண்ணுவேன், மறுபடியும் அநேக நமஸ்காரங்கள், 1000 கோடி நமஸ்காரங்கள் அப்படின்னு நான் சொல்றேன். நம முக்திம் விதேமா அப்படின்னு சொல்லி ஏதாவதா ஈஷாவாஸ்யத்துல முதல் மந்திரத்தை இருந்து கடைசி மந்திர பரியந்தம் ஆத்ம ஜானிகளுக்கு ஆத்மனிஷ்ட, ஆத்ம ஜானம் முடியாதவாளுக்கு கர்மனிஷ்ட. ஆயால் வேதோக்தமான கர்மாக்களை விடாம பண்ணிட்டு இருக்கணும், உபாசனைகளை விடாம பண்ணிட்டு இருக்கணும், பகவத்யானத்தை பண்ணி கொண்டிருக்கணும். இந்த ரெண்டும் நான் பண்ண மாட்டேன்னு கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு உலகத்தையே நினைத்து கொண்டு அப்படியே மனம் போன வாக்கில வாழ்ந்துன்றது என்ன, கடைசியில என்ன மரணானந்தரம் பிரகதிகாரன் தான் பதில் சொல்லணும். ஆகையால் என்ன பண்ணலாம், இப்ப நம்ம இந்த வழியில இருக்கணும் அப்படின்னு 2 நெட்டைகளை சொல்லி ஆத்மனுடைய ஸ்வரூபம் என்னங்கிறத 5 மந்திரங்களை விஸ்தாரமாக சொல்லி, கர்மாக்களையும் உபாசனையும் பண்ணணும்னு ஒரு 3 மந்திரத்தையும் சேர்த்து பண்ணணும்னு சொல்லி பண்ண வேண்டியவாட, அப்புறம் உபாசனையிலையும் வியாக்கிருதோபாசனம் அபியாக்கிருதோபாசனம் இவைகளையும் பண்ணணும்னு சொல்லி, கர்மாக்களை மட்டும் பண்ணினவா தட்சிணாயன மார்க்கத்துல போறாங்கிறதையும் சொல்லி, உபாசனம்
வேத்து கர்மாக்களை பண்ணினவர்கள் அவளுக்கு உத்தமமான லோகம் கிடைக்கிறதுன்னு சொல்லி உத்தராயண மார்க்கமாக கிடைக்கிறது. மரணத்துக்கு முன்னாலே அவளுக்கு இந்த சரீரத்திலேயே தேவதா சாட்சாத்காரமும் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி அதற்கு பிறகு அவளுக்கு உத்தமமான வழியாக பிரம்மலோகத்துக்கு போய் அங்கே போய் வேதாந்த சாட்சாத்காரம் ஏற்பட்ட சனாதனால சொல்லப்பட்ட கிரமமுக்தி ஏற்படுகிறது அப்படின்னு உத்தமமான ஞான நிஷ்டையினால சம்சார துக்க விவிர்முக்தி அப்படின்னு பரமமங்களமான ஸ்வரூபத்தை இப்படி 18 மந்திரங்கள்னால சொல்லி முடிச்சாச்சு. முடிச்ச பிறகு ஆச்சாரியால் அதுக்கு அழகா வியாக்கியானம் பண்ணியாச்சு. இதற்கு முன்னால ஆச்சாரியால் பாஷ்யம் பண்றதுக்கு முன்னாலே இந்த உபநிஷதங்களுக்கெல்லாம் பாஷ்யங்கள் இருந்தது. அப்பொழுது கர்த்திரு பிரபஞ்சாள்னு சில பேர் இருந்தா வேதா பேதவாதிகள். அவ என்ன வியாக்கியானம் பண்ணியிருக்கா, இந்த வித்யாந்த அவித்யாந்த எஸ்தத்வேதோ பயகஸ்தா அப்படின்னு பகவத் ஞானமும் கர்மாக்களையும் ரெண்டும் சேர்த்து பண்ணணும்னு சொல்லி இருக்கும் காலத்தில் அவ அப்படி இல்லை, சுத்த பிரம்மமும் பிரம்ம ஜானமும் ஆத்ம ஜான நிஷ்டையும் கர்மாக்களையும் சேர்த்து பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் பண்ணின. இது நடக்காத காரியம். ஏன்னா ஞானம் வந்த பிறகு நான் இதை செய்கிறேன், இது எனக்கு வேண்டும் எப்படிங்கிற எண்ணங்களே போயிடுது. எனக்கு ஞானம்னு நான் என்ன சொல்லியிருக்கேன், எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானுபத்யதே எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத்விஜானத. அதான் ஞானம். எல்லோருடைய இதயத்திலையும் என் ஆத்மா தான் இருக்கு, என் ஆத்மாவில் தான் எல்லா பொருள்களும் இருக்கு, எங்கும் என் ஆத்மா தான் இருக்கு, ஆத்மாவை தவிர இரண்டாவது பதார்த்தம் இல்லை. இந்த ஞானம் வந்த பிறகு நான் ஸ்வர்கலோகத்தில் போகம் வேணும் என்பதற்காக இப்பொழுது கஷ்டப்பட்டு இந்த யாகத்தை பண்ணுவேன் எனக்குடையதான எண்ணம் வருமா? திரிபுடி ஞானம் இருக்கும் பொழுது கர்மா உபாசனை, திரிபுடி ஞானம் போன பிறகு ஆத்மனிஷ்ட. ஆயால் பரஸ்பரம் விரோதம், மலைக்கும் மடுவுக்கும் இருக்கக்கூடியதான விரோதம். ஆயால் வித்யான்னு சொன்னா கேவல ஞானம்னு சொன்னேடையானால் கர்மாவோடு அது ஒரு நாளும் சேராது. கர்மாக்களோட எது சேரும்? உபாசனை கர்மாக்களோட சேரும். ஆயால் வித்யாந்த அவித்யாந்தான்னு சொன்னா கர்மாவும் உபாசனமும் அர்த்தம் சொல்லணுமே தவிர பிரம்மஞானமும் உபாசனமும் பிரம்மஞானமும் கர்மாவும் அர்த்தம் சொல்ல முடியாது. ஆனா முன்னோர்கள் அப்படி சொல்லி இருக்கா. அதுக்காகத்தான் அது தப்புன்னு சொல்லணுங்கிறதுக்காகத்தான் மேல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு கடைசியில ஒரு சின்ன விசாரம் இருக்கு. அதை இப்பொழுது நம்ம பார்க்கணும். அவித்யா அமிர்த்தியம் தேர்க்கா வித்யா அமிர்தமஸ்னுதே விநாசேன மிருத்யம் தேர்க்கா சம்போத்யா அமிர்தமஸ்னுதே இது ஸ்ருத்வா. இவ்விரண்டு வசனங்களையும் கேட்டு கேசித் சம்சயம் குர்வந்தி. சில பேர் இப்படி சந்தேகப்படுறாளாம். அத ஆய தன் நிராகரணார்த்தம் அவ பண்றது தப்புங்கிறதுக்கா சங்கேபதா விசாரணாம் கரிஷ்யாமா. சுருக்கமாக அதுக்கு ஒரு விசாரம் பண்றோம். தத்ரதாவத் கிம் நிமித்த சம்சயா இதி. அவளுக்கு இந்த சந்தேகம் ஏன் சார் வந்ததுங்கிற முதல்ல. ஒரு மனுஷனுக்கு சந்தேகம் வந்தால் சந்தேகங்கிறது சங்கா பிசாச்சி, அது பாவத்தினாலதான் வருது. என்ன சந்தேகம் வருமோ? அது என்ன மனசுல வேற ஏதோ இருக்கு, ஆப்போசிட்டா இருக்கிறவருடைய மனசுல எப்பவோ அறிஞ்சு இருக்கான். அது உபநிடத்தை வாசிக்கணும்னு இல்ல, வேற ஏதோ அதனால அப்படி வந்திருக்கும். அது வந்தவர் என்ன, அது இந்த உபநிடத்தை வாசிக்கிறதுக்காக அதோட இது சேர்ந்து நமக்கு சந்தேகத்தை வந்துபட்டது. அதனால ஏன் சந்தேகம் வழக்கு வந்தது கொஞ்சம் யோசனை பண்ணணும். தத்ர தாவத் கிம் நிமித்த சம்சயா இதி உச்சதே. வித்யா சப்தேன முக்கிய பரமாத்ம வித்யைவ கஸ்மான் ந கிருஹ்யதே. சுவாமி இந்த வித்யான்னு சொல்லியிருக்கேன், வித்யாஞ்ச வித்யாஞ்ச. வித்யான்னு சொன்னா பரமாத்ம ஜானம் தானே அர்த்தம். லோகத்துல வித்யான படிப்புன்னு அர்த்தம், படிப்புன்னு படிக்க வேண்டியதான படிப்பு, ஆத்ம ஜானம்னு அர்த்தம். வித்யான ஆத்ம ஜானம்னு எல்லோரும் முக்கியமாக சொல்லும் காலத்தில் அதையும் எடுத்துக்கொள்ள மாட்டேங்கிறேன். அமிர்தத்வஞ்ச வித்யா அமிர்தமஸ்னுதேன்னு இருக்க மோட்சம்னே சொல்லிவிடலாமே. ஆத்ம ஜானம், ஆத்ம ஜானத்தினால மோட்சம் கரெக்டா தானே இருக்கு, அப்படியே அர்த்தம் சொல்லிவிடலாமே. நானு உக்தாயா பரமாத்ம வித்யாயா கர்மணஸ்ய விரோத அனுபவஸ்தி விரோதா சமஸ்ய அனுபவஸ்தி. சுவாமி நீங்க இதை சொல்லல தவிர இந்த உபநிடத்தை வித்யாந்த அவித்யாந்தான வித்யைவ
சேர்த்து பண்ண முடியாதுன்னு நான் சொல்லிவிட்டேனே, உமக்கு அந்த வித்யான பரமாத்ம ஜானம் அர்த்தம் சொன்னீங்கன்னா அடுத்த லைன் ஒட்டாது. அடுத்த லைன் ஒட்டாதுன்னு முன்னால இருக்கிற வித்தியக்கு பரமாத்ம வித்யான்னு அர்த்தம் சொல்ல முடியாது. அதான் நான் சொன்னேன். நான் உத்தாயா பரமாத்ம வித்யாயா நீர் சொன்னதான பிரம்ம ஜானத்துக்கும் கர்மணச்ச கர்மாக்களுக்கும் விரோதம் இருக்கிறதுனால சமுச்சய அனுபவத்தை ஞானம் வரவரையும் தான் கர்மா, ஞானம் வந்த பிறகு கர்மா இல்ல, அந்த ரெண்டையும் சேர்த்து எப்படி பண்ண முடியும் அப்படிங்கிற சத்தியம் ரைட்டு. விரோதம்ங்கிற அது விரோதம் நீங்க எப்படி கண்டுபிடிக்கும்? ஏன்னா நமக்கு எது ரைட்டு எது தப்பு அப்படிங்கறது சாஸ்திரம் தான் சொல்லணும். அது அலௌகிகமான விஷயத்துல சாஸ்திரம் தானே சொல்லணும். அதனால விரோதத்து நாவகமியதே, விரோதமானது அப்படின்னு நீங்க சொல்லல, எங்களுக்கு தெரியல. ஏன் விரோத அவிரோதையோ சாஸ்திர பிரமாணகத்துவாது, இது இதோட விரோதம் இது இதோட விரோதம் இல்லை என்கிறது சாஸ்திரம் தான் சொல்லணும். நமக்காக தெரியாது. ஜாதகம் பார்க்கறதுக்காக இந்த கிரகம் அந்த கிரகத்தோட விரோதி, சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சனி பகவானுக்கும் ஆது இப்படி சொல்லி கொண்டே இருக்கல சொல்லலாமா? என்ன சுவாமினர், அவர் பிள்ளையா இருந்தாலும் அவரோட விரோதம் சண்டை போங்க. அதனால எதிரெதிர் வீடாம். சூரிய சந்திரனுக்கு கடகராசி சிம்மராசின்னு வச்சிருந்தேன், அவளுக்கு மகர ராசி கும்பராசி வச்சார். என்ன எதிர்க்க இருப்பார், இன்னைக்கு பண்ணலாம். அப்படி ஒரு விரோதம் எல்லாம் விட்டுட்டு இருக்கல நீங்க. சுவாமி இது என்ன நியாயம்? விரோத அவிரோதையோ நேர போய் சூரிய பகவான கேட்க உமக்கும் சனிக்கும் விரோதமா அப்படின்னு கேட்டீங்களா? தெரியாது, நமக்கு தெரியாது. என்ன சொல்றது? சாஸ்திரம் சொல்றது. அது நமக்கு இல்லையா? அதே போல இங்க அந்த சாஸ்திரம் தான் இன்னும் சேர்த்து பண்ணணுங்கிறது. சேர்த்து பண்ணணும்னா அவர் ரெண்டுக்கு விரோதம் நீர் எப்படி பார்த்து சாஸ்திரம் அந்த ரெண்டையும் சேர்த்து பண்ணணுங்கிறது. அவ விரோதம் நீர் எப்படி சொல்வேன்? யதா விரோத அவிரோத அவகமியதே விரோத அவிரோதையோ சாஸ்திர பிரமாணகத்வாத் யதா அவித்யா அனுஷ்டானம் வித்யா உபாசனஞ்ச சாஸ்திர பிரமாணகம். எப்படி தாங்கள் அவித்யான்னா அனுஷ்டானம் கர்மானுஷ்டானத்துக்கு அவித்யன்னு பேரு, வித்யான்னா உபாசனம்னு பேரு, சாஸ்திரத்தினால எப்படி சொல்றோ அப்படி ததா தத் விரோத அவிரோதாவதி. அப்படி விரோதங்களும் அவிரண்டத்தும் விரோதமோ விரோதம் இல்லை என்பதுதான் சாஸ்திரம் தான் சொல்லணும். சாஸ்திரம் எப்படி சொல்றது? சாஸ்திரம் சமயத்துக்கு தந்தா போல பேசுறது. நான் என்ன பண்றது பாருங்க. ஒரு சாஸ்திரம் சொல்றது எந்த பிராணிக்கும் இம்சைய பண்ணாதான். எறும்பா இருக்கட்டும் ஈயா இருக்கட்டும் அதுக்கு ஹிம்சை பண்ணக்கூடாது. நைம்சியா சர்வாபூதானி அப்படின்னு சொல்றது முதல்ல. நைம்சியா சர்வாபூதானி இது சாஸ்திரம் புனः சாஸ்திரேணைவ பாத்தியதே. அந்த சாஸ்திரமே இன்னொரு தடவை சொல்றது என்ன? அத்வரே பசம் ஹிம்சா. யாகம் என்றால் ஆடைன்னு சொல்லலாம். நீ சாப்பிடுறதுக்காக சொல்லாத, யாகமாக தான் ஆடை சொல்லுங்க. இது என்ன சார்? ஒரு காலத்துல என்ன சொல்லிவிட்டு ஒரு ஈயா இருக்கட்டும் எறும்பா இருக்கட்டும் எந்த பிராணிக்கும் மனசுனால கூட திங்க நினைக்கப்படாதுன்னு சொன்னதான சாஸ்திரம். அது யாகம் வர காலத்துல அதை என்ற பண்ணினா பரவாயில்லைங்க. சாஸ்திரம் ஒரு காலத்துல ஒரு மாதிரியும் இன்னொரு காலத்துல அதுக்கு அபவாதமும் சொன்னது. அதே விதமான ஒரு காலத்துல விரோதம்னு சொன்னது, இன்னொரு காலத்துல சேர்த்து வைக்கணுங்கிறது மனோரமா பண்ணணும்னு சொல்றது. என்ன பண்றது? ஏவம் வித்யா வித்யா அவித்யோட வித்யா அதோட இல்ல வித்யா கர்மனோ சமுச்சயா இப்படி சொன்னது ஆச்சாரியர் சொல்றப்பா. சாஸ்திரம் சொல்றதுன்னு சாஸ்திரத்தை சந்தேகப்படாது, அது நடக்காது. பாருங்க சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னு கவனிச்சு பாருங்க. வித்யா வித்யோ வித்யா கர்மனோ சமுச்சயா. வித்யா என்ன? பிரம்மஜானம் என்ன? கர்மா என்ன? இவர்களுக்கும் சமச்சயம் வராது. ஏன்னா நான் சொல்லலாம் அந்த உபநிஷத்து மேல நமக்கு கட்டாத கட்டத்துல இருக்கிற காலத்துல ஈவாவத்தை மறந்து போயிடும். கட்டோப இடத்துல இந்த வித்யா வித்யான்னு இந்த கான்செப்ட் கவனிச்சு அந்த அவித்யா யாச வித்யா அதிகாதா. அங்க வித்யா என்னன்னா அங்க பிரம்மன் தான். அங்கே உதாரணத்தை சொல்லணும்.
பிரம்மஞானம் கர்மாத்தான் செய்தது. அதற்கு சேராது செய்வாது இப்ப சேருவாங்க. விதவிதமான பலத்தை கொடுப்பது விஷ்ணுவுக்கு இது வேற இருக்கு அது வேற இருக்கு அப்படி ரெண்டு இருக்கு அப்படின்னு அது அங்கே சொல்லப்பட்டார். இந்த உபநிடத்தில் வித்தியாசம் ரெண்டு சேர்த்து ரொம்ப சொல்லிட்டு நீர் வேற வேற எங்கேயோ சொல்லல. இது வரலன்னா அது கரெக்டா வாங்கிட்டாங்க. இந்த உபநிடத்தை சொல்லி விவாதத்தையும் விவாதம் இல்லை அப்படின்னு இது விரோதா அஜானம் இருக்கும் பொழுது கர்மா விபாசனம், ஞானம் வந்தவர் அவருக்கு ஆத்மஞானம் இருக்கா. அதனால அதுக்கு காரணங்கள் என்னங்கிறது விரோதமா இருக்கு. அஜான தவிர கர்மா விபாசனம், ஞானம் வந்தவர் ஆத்மஞானம் இருக்கா. ஸ்வரூபம் இது கர்மாவுக்கு ஸ்வரூபம் என்ன? சரீரத்தினாலையும் மனத்தினாலையும் வாக்கினாலையும் பண்ண வேண்டியது கர்மா உபாசனம். ஆத்மஞானம் தான் ஒன்றும் பண்ணாம இருக்கிறதா. நவமணியில ரொம்ப பண்ணாமல் அதுவே இஷ்டம் கிடைக்கான் இது ஸ்வரூபம். ஆனா இதுக்கு என்ன வளர்ந்தால் சர்வலோகத்திலிருந்து ஆரம்பித்து பிரம்மலோகத்திற்கு இருக்கக்கூடியதான போதங்கள் கர்மாவுக்கு உண்டாகும். பிரம்மஞானத்துக்கு என்ன பலம்? சம்சாரத்திலிருந்து பலம். இதுக்கு காரணம் வேற, அதுக்கு காரணம் வேற, இதனுடைய ஸ்வரூபம் வேற, அதனுடைய ஸ்வரூபம் வேற, இதற்கு பலம் வேற, அதுக்கு பலம் வேற. நம்ம ரெண்டும் வச்சாது வித்யா வித்யோ விரோத அவிரோதையோ வித்யஸ்தா சம்பவாது. இந்த வித்யைக்கும் அவித்யைக்கும் இதுக்கு விரோதமா அவிரோதமா இப்படி இருக்கணும் அப்படின்னு இருக்கணும். விகல்பம் தூணா இது பெருசான தூணின்னு பார்க்கிறவாளுக்கு தூய்மை, துணின்னு பார்க்கிறவாளுக்கு பொருள். இதெல்லாம் இந்த காட்சிகளாம் நடக்காது. ஒரு பொருள் எப்போது இருக்கோ அப்படித்தான் சொல்ல முடியாது. நீ இப்படி காத்தா இப்படி அப்படி காத்தா அப்படின்னு சொல்ல முடியும். விகல்பா சம்பவாது சமஸ்தய விதானாது. ஆனா ரெண்டு சேர்த்து பண்ணி விஷயம் சொல்றதே அதனால அவிரோதா அப்படின்னு அவிரோதம் சொல்லலாமா? என்ன நீங்க வாழ வைத்து வந்துட்டு பேசலாம் தவிர ஒரு மனுஷன் புரிந்து சொல்றதையுமா நீ சொல்றது சரியா இல்லை. ஒரு காலத்தை ஞானம் வந்த காலத்தை கர்மா வராது. கர்மாவை இப்ப இருக்காதுன்னு அதை எப்படி சேர்த்து சொல்றது? கர்மம் இருக்குமையானால் இன்னும் இருக்கும் ஒரு இடத்துல இருக்குமையானால் அதை இருக்கலாம். அது விரோதம் இல்லை. வெளிச்சம் இருக்கு காணலாம். இருட்டு போனதுதான் வெளிச்சம் வருது. வெளிச்சம் வரும்போதே இருக்க காற்றுதான் வெளிச்சம் வருது. அப்ப அந்த வெளிச்சம் இருக்கிற ஒரு இடத்துல இருக்குமா வெளியில் இருக்காதோ அப்படி ஞானம் வைக்காமோ வந்தது நினைக்காது. ஆகையால் கொஞ்ச நேரம் வீட்டு கொஞ்ச நேரம் அழிக்குவேன். அழிக்காம கூட வரவது வைக்கும். அது கிளம்பலாம். ஒரு ஆர்வம் அப்படி அது மாதிரி வச்சு போட்டாங்க. உங்களுக்கு விரிவா ஆத்மஞானம் வரணும். மறந்து போயிருந்தேன் நினைக்காதீங்க. ஆத்மஞானம் வந்ததுன்னு ஐந்து எல்லாத்தையும் மறந்தது அப்படின்னு டோட்டலா ஆக்டிவேட்டட். இது ஒண்ணுமே இல்லை. அவித்யா அந்த இடத்துல மறுபடியும் அவித்யான்னு இருக்கவே இருக்காது. யாருக்கு ஞானம் வந்ததோ அவருக்கு ஒரு நாளும் அஞ்ஞானம் இல்லை. அக்னி விஜ்ஞா பிரகாசா இது விஜ்ஞான உற்பத்தம். ஒரு மனிதனுக்கு நெருப்பானது எத்தனா இருக்கும், சுடும். நெருப்பானது பிரகாசிக்கும். இது இப்படி ஒரு அறிவு வந்தது. எத்தனாத்திரையே எந்த மனிதனுக்கு இந்த அறிவு வந்ததோ ததுற்பன்னம் தஸ்மின்மேவ ஆத்திரையே அந்த மனிதனுடைய மனத்திலேயே ஆத்திரையோட ஞானத்துக்கு ஆத்திரையும் மனசு நல்ல மாதிரி ஞானத்துக்கு ஆத்திரையும் ஆத்மான்னு சொல்லுறது. ஆத்திரையோட மனசுலதான் ஞானம் வருது. ஆகையால் எத்தனாத்திரையே ஞானம் உற்பன்னம் எந்த மனதின் மனசு அறிவு உண்டாச்சோ தஸ்மின்மேவ ஆத்திரையே அந்த மனிதனுடைய மனசிலேயே அக்னி அப்பிரகாசா அக்னியானது நெருப்பானது நெருப்பானது பிரகாசிக்கிறது அப்படின்னு அறிவு வருதான்.
ஒரு மனிதனுக்கு அவனுடைய மனசுல நெருப்பானது சுடும், நெருப்பானது பிரகாசிக்கும் அப்படின்னு அறிவு வந்த பிறகு அவனுக்கு மற்றொரு காலத்தில் நெருப்பு பின்ன இருக்கும், நெருப்பானது பிரகாசிக்காதுன்னு அறிவு வருமானம். அதே விதமாக அவித்யாயா இத்யவித்யாயா வித்தத்தி நாதி சங்கயா அஜ்ஞானம் ஞானம் வந்துட்டு இதனால இந்த அஜ்ஞானமாக போயிட்டு மறுபடியும் வராதுங்க. அந்த ஞானம் எப்படி இருக்கு? எத்தன் சர்வாணி பூஜானி ஆத்மைவா பூஜானதா, எந்த நிலையில் சர்வாணி பூஜானி எல்லா பிராணிகளும் ஆத்மனிவாவோ தன்னாத்மாவாகவே அறிவிக்கலோ ஆத்மாவாக வேறாக இருப்பது அந்த நிலையில சத்திரோ அந்நிலையில் அவனுக்கு ஜோகமேது மோகமேது எங்கும் ஒரு ஆத்மாக்காக இருந்து பார்க்கிறவனுக்கு லோகமோகாவே வராது. இது லோகமோகாதி அசம்பவ லோகமோகாதிகள் வராதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல. அதனால் நாங்கள் சொல்றதுக்கு நினைக்கிறது இடமே இல்லை. அவித்யா சம்பவாது தது கர்ம